ஆண்டவர் நம்மளை ஒவ்வொரு நாளும் கண்ணின் கருவிலை போல பாதுகாக்கிறாரு. இந்த உலகத்துல எவ்வளவு போராட்டங்கள், பிரச்சனைகள், நாச மோசங்கள் நடக்குது. நம்முடைய வாழ்க்கையில அநேக ப்ராப்ளம்லாம் வரதான் செய்யுது. ஆனா நம்மளை உயிரோடு ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. நம்ம வயசுல இத்தனை பேர் செத்து போயிட்டாங்க, காணாம போனவங்க எத்தனையோ பேர் கடன்ல மூழ்கி போயிருக்கிறாங்க, எத்தனையோ பேர் இத்தனை வருஷம் ஆகி இன்னும் குழந்தை இல்லாம இருக்கிறாங்க, எத்தனையோ ஒரு குழந்தையும் இல்ல, ரெண்டாவது வியாதி வேற. இந்த சூழ்நிலையில நெருக்கடிப்பட்டிருக்காங்க, எத்தனையோ ஒரு வேதனையோடு அவமானத்தோடு திரிகிறாங்க. எவ்வளவு போராட்டம். இனி ஒரு வீட்டு வாடகை கூட கொடுக்க வழி இல்லாம இன்னும் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. இந்த தேவ பிள்ளைல ஆண்டவர் நமக்கு நன்மையான காரியம் செய்யறாரு. நமக்கு நல்ல குழந்தைகளை கொடுத்திருக்காரு, நல்ல பிள்ளைங்களை கொடுத்திருக்காரு, நல்ல மனைவியை கொடுத்திருக்கிறாரு. சில ஏதோ வியாதி வந்துட்டு போராட்டம் வந்துட்டுன்னு சொல்லி மனைவியை விட்டுட்டு போக முடியுமா? புருஷனை விட்டுட்டு போக முடியுமா? இது எங்க அம்மா அப்பா இல்ல, அவங்களுக்கு வியாதியா இருக்கு, அதனால நான் பார்க்க முடியாது, ஏதோ ஒரு ஆசிரமத்தில் விட்டுருவோம், ஏதோ வீட்டுல கொண்டு விட்டுருவோம், விட முடியுமா? நம்ம பிள்ளைகள் நம்மள மாதிரி தான் இருக்கும். நம்ம சிந்தனைகளை பாவம் செஞ்சா பிள்ளைகளை செய்யும், ஆனா நமக்கு தெரியாது. இந்த செய்தியை பார்த்து கேட்கிற உங்க வாழ்க்கையில உங்க பிள்ளைகள் ஆண்டவர் நல்ல கைகால் சுகத்தோட தந்திருந்தானா ஆண்டவர் எப்போ நன்றி உள்ளவங்களா இருங்க. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை பாதுகாத்தாரு. ஆனா அந்த ஜனங்கள் உணர்வில்லா ஜனங்களை போல